அதுக்கு சஹாபாக்கள் அழகான முன்மாதிரி. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி நமக்கு தெரியும். அவர் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். நபியோடு மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். மதீனாவுக்கு வந்த தருணத்துல பாக்கெட்ல ஒரு பைசா கிடையாது, பாக்கெட்ல ஒரு ரூபாய் கூட கிடையாது. அவ்வளவு ஏழ்மை, ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. வியாபாரம் செஞ்சாங்க, தயிர் வியாபாரம் செஞ்சாங்க. தயிர், நெய், வெண்ணெய் இதுதான் அவங்களுடைய வியாபாரத்தினுடைய மூலதனமாக இருந்துச்சு. அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சான், எவ்வளவு பரக்கத் செஞ்சான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே எந்த அளவுக்கு என்பதாக சொன்ன ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சான் என்பதாக சொன்னா, நபி அவங்க அவருடைய பரக்கத்துக்காக துஆ செஞ்சாங்க. அவருடைய நிக்காவுடைய தருணத்துல பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக, அல்லாஹ் உங்களுடைய மால்ல, உங்களுடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நபியினுடைய அந்த சஹவாசத்தால், நபியினுடைய நாவால் பரக்கத்துக்காக துஆவை பெற்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க பரக்கத்து பெற்றாங்க என்பதாக சொன்னா ஹதீஸ்கள்ல வருகின்றது, ஃபலகத் ரஅய்துனி வலவ் ரஃபஅத ஹஜரன் லரஜூத அன் உஸீப தஹபன் வ ஃபில்லா. அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கல்லை தொட்டாலும் தங்கமா மாச்சு. ஹஜரன், கல்ல தொட்டாலும் தங்கமா மாறி போச்சு, மண்ணை தொட்டாலும் தங்கமா மாறி போச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய கையில பரக்கத்தை கொடுத்தான். நபியினுடைய அந்த துஆ இதான் பரக்கத் என்பது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலிக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவு செஞ்சோம்னு சொன்னா சளைக்காமல் அல்லாஹ் நமக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். இன்னைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடே அல்லாஹ் பாதுகாக்கணும். குறைகளுக்காக சொல்லல, மதரசாவுக்காக ஏலான் செய்யறீங்க, பள்ளிவாசல் தேவைன்னு சொல்லி ஏலான் செய்யறீங்க, இந்த நோயாளி வந்திருக்காங்க அவங்களுக்காக உதவி செய்யுங்க, இந்த குமருடைய காரியத்துக்காக வந்திருக்காங்க உதவி செய்யுங்க, மாசம் மாசம் சந்தா கொடுங்க, பள்ளிவாசல் தேவை இருக்கு, அது ஃபேன் தேவை இருக்கு, கரண்ட் பில் தேவை, அந்த தேவை, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எவ்வளவுதான் தாங்கிறது நாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சலிக்காம உம்மத்துக்காக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நபி அவங்க சொல்ல சொல்ல என்னென்ன தேவை அத்தனையும் செஞ்சாங்க. வரலாற்றுகள் அவங்க செய்த சேவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல 4000 திர்ஹம் சதகா செஞ்சாங்க. திர்ஹம் என்பது அவர் சொன்ன வெள்ளி காசு. இன்னொரு தடவை நபி அவங்க சொன்னாங்க திரும்ப ஒரு 4000 திர்ஹம் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. திரும்ப நபி அவங்க சொன்னாங்க திரும்ப 40000 தீனார்களை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 40000 தங்க காசுகள் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 1500 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. ஒவ்வொரு குதிரையும் இன்றைய கால்குலேட் படி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்குப்படி நம்ம சொல்லணும் சொன்னா ஒவ்வொரு குதிரையும் பென்ஸ் காரை போல. அரபு குதிரை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பென்ஸ் கார்களை போல அன்றைய நாள்ல அப்படிப்பட்ட 1500 பென்ஸ் கார்களை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 1000 ஒட்டகங்கள், குதிரைகள் எப்படி பென்ஸ் காரோ இன்றைய மதிப்பீட்டுல அந்த ஒட்டகங்கள் இன்றைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார், பென்ஸ் காரை விட இன்னும் விலை உயர்ந்தது.